Hi students, நம்ம இந்த வீடியோவில் algebraic identities பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கிளாஸ் 8, 9, 10, 11 and 12, அதாவது 8 and above ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். a plus b to the whole square equal to a square plus 2ab plus b square. அது ஏன்னா a plus b into a plus b, இதுதானே a plus b square. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது a into a square, a into b ab, again b ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது b into a, again ஒரு ab and b into b square. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா, இது ஒரு ab இது ஒரு ab, ரெண்டும் சேர்ந்தால் 2ab. ஸோ a square plus 2ab plus b square. ஓகே, அடுத்தது a minus b to the whole square equal to a square minus 2ab plus b square. அது ஏன்னா சப்போஸ் a minus b into a minus b பண்ணால் பார்த்தீங்கன்னா a into a square, a into minus b minus ab, minus b into a minus ab again, minus b into minus b plus b square. ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா. ஸோ a square இது ஒரு மைனஸ் ab இது ஒரு மைனஸ் ab, ரெண்டும் சேர்ந்தால் minus 2ab plus b square. ஓகே, அடுத்து a plus b into a minus b equal to a square minus b square. அது எப்படின்னா நல்லா கவனிங்க, a plus b into a minus b, a into a square, a into minus b minus ab, அடுத்து plus b into plus a plus ab, அடுத்து plus b into minus b minus b square. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், பட் ஒன்று மைனஸில் இருக்குது இன்னொன்று ப்ளஸில் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடணும். ஸோ ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ஆகிட்ட பிறகு நமக்கு என்ன மீறுதுன்னா இங்கே a ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் b ஸ்கொயர். அதனால தான் a plus b into a minus b equal to a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். ஓகே, அடுத்து x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. பார்த்தீங்கன்னா x plus a into x plus b, நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. x into x, x square, and x into b, xb, and a into x, ax, thereafter a into b, ab. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், ரெண்டுலுமே x இருக்கு இல்லையா. இது x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுலையும் x நம்ம காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே ஒரு a மீறும் இங்கே ஒரு b மீறும் ப்ளஸ் ab. ஸோ இந்த ஐடென்டிட்டி நமக்கு கிடைச்சிட்டுது. ஓகேவா. ஸோ x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா a square plus b square equal to a plus b to the whole square minus 2ab. அது ஏன்னா நம்ம முன்ன அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, a plus b to the whole square equal to a square plus 2ab plus b square. இதில் நம்ம a square plus b square மட்டும் நம்ம இங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு a square plus b square இங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த plus 2ab நம்ம LHS அனுப்பிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏற்கனவே a plus b to the whole square அங்கே இருக்குது, இது LHSக்கு போன பிறகு மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 2ab அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. அதே போல் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது, அதாவது a மைனஸ் b டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது பார்த்தீங்கன்னா a மைனஸ் b டு தி ஹோல் ஸ்கொயர்னுடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும் நம்ம இங்கே ஹோல்டு பண்ணிடலாம், அதாவது RHSல இருக்கட்டும். அது இந்த மைனஸ் 2ab நம்ம LHS அனுப்பினா LHSல ஏற்கனவே a மைனஸ் b டு தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இது LHSக்கு போயிட்டு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இதுக்கு இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதாவது இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரணும், அதே போல் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும். ஓகே, அடுத்து இதே போல் தான் இதுவும், பட் இங்கே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் 1 பை a டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, ஒன்லி 2 மட்டும்தான் வரும். அது ஏன்னா இங்கே 2ab பண்ணும்போது, அதாவது இந்த 2abன்னு மல்டிப்ளை பண்ணும்போது 2aக்கு பதிலாக ஒரு a தான் வரும், bக்கு பதிலாக 1 பை a வரும் இல்லையா. அப்போது ஏக்கு a கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 மட்டும் தான் நிற்கும். ஓகே, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதாவது a ப்ளஸ் 1 பை a டு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு 1 பை a ப்ளஸ் 1 பை a டு தி ஹோல் ஸ்கொயர். அப்போது இங்கே ஏக்கு a கேன்சல் ஆகிட்டு வெறும் 2 மட்டும் தான் நிற்கும் இல்லையா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும், அப்போ 1 பை a ஸ்கொயர்னு எழுதலாம்.
இந்த 2 மட்டும் நம்ம LHS கொண்டு போயிட்டா a plus 1 by a to the whole square ஏற்கனவே இருக்குது, இந்த 2 LHS போயிட்டு -2 ஆகிடும். ஸோ அப்படி தான் வந்தது இது. a square plus 1 by a square equal to a plus 1 by a to the whole square -2. ஓகே, அடுத்து a square plus 1 by a squareக்கு இன்னொரு ஐடென்டிட்டி நம்ம சொல்லலாம். அதாவது a minus 1 by a to the whole square இங்கே போட்டால் இங்கே வந்து +2 வரும். பாருங்கள், இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். a minus 1 by a to the whole square இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன வரும்னா a square minus 2 into a into 1 by a plus 1 by a to the whole square. ஓகே, a minus 1 by a to the whole square இங்கே வச்சுட்டு இது வந்து a க்கு கேன்சல் ஆகிட்டு -2 மட்டும் தான் நிற்கும். அதாவது a square minus 2 plus 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ 1 by a ஸ்கொயர்னு போடலாம். ஓகே, ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -2 LHS கொண்டு போயிட்டால் a minus 1 by a to the whole square இங்கே +2 ஆகிடும். இது -2 LHSக்கு வந்து +2 ஆகிடும். ஸோ அதனால தான் a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by a ஸ்கொயர் ஈக்குவல் டு a minus 1 by a to the whole square +2. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, 9ல் பார்த்தீங்கன்னா a plus b plus c to the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகே, பார்த்தீங்கன்னா a plus b plus c to the whole square இல்லையா, a plus b plus c into a plus b plus c அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் அது எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஏவால் இந்த 3 டேர்மும் மல்டிப்ளை பண்ணலாம். a into a ஸ்கொயர், a into b ab, a into c ac. ஸோ ஏவால் இந்த 3 டேர்மும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து பியால் மல்டிப்ளை பண்ணலாம். b into a ab, அடுத்து b into b b ஸ்கொயர், அடுத்து b into c bc, அடுத்து c ஆல் இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணலாம். c into a ca, அடுத்து c into b bc, அடுத்து c into c c ஸ்கொயர். இப்போ இதை ஷார்ட் அவுட் பண்ணி எழுதும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இதை 3ஐயும் ஒன்றாக்கி எழுதிடலாம். அடுத்து இங்கே ஒரு ab, இங்கே ஒரு ab, 2 ab இருக்குது. அப்போ 2abன்னு எழுதிடலாமா. அடுத்து இங்கே ஒரு bc இருக்குது, இங்கே ஒரு bc இருக்குது, 2 bc, அப்போ 2bcன்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ca, இங்கே ஒரு ca, ஏசின்னாலும் சிஏன்னாலும் 2 ஒன்று தான். அப்போ 2ca. ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், a plus b plus c to the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இதையே நம்ம இப்படியும் எழுதலாம். அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், இதில் இந்த 3 டேர்ம்லேருந்து நம்ம 2 காமனாக வெளியெடுத்த பிறகு 2 into ab plus bc plus ca அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம். x plus a into x plus b into x plus c equal to x cube, a plus b plus c into x square, ab plus bc plus ca into x plus abc. ஸோ இது எப்படி வந்தது பார்க்கலாமா. அதாவது x plus a into x plus b மட்டும் முதல் எடுத்துக்கலாம். x plus a into x plus b equal to நம்ம ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம். அதாவது ஐடென்டிட்டி நம்பர் 4 என்ன பார்த்தோம்னா x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. அப்போ இதோட இன்னொரு x plus c நம்ம மல்டிப்ளை பண்ணால், அதாவது x plus a into x plus b ஓட இன்னொரு x plus c நம்ம மல்டிப்ளை பண்ணால் இதுதானே x plus a into x plus b. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்கோமா, x square plus a plus b into x plus ab இதோட ஒரு x plus c மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸால் இந்த 3 டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிடும். ஓகே, ஸோ x into x ஸ்கொயர் x கியூப் வந்துடும். அடுத்து x into a plus b into x, a plus b into x ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்து x into ab, ab x. அடுத்து c ஆல் இந்த 3 டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது c into x ஸ்கொயர் cx ஸ்கொயர். அடுத்து c into a plus b into x,
என்ன வரும்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து ஏபி இன்ட்டு சி ஏபிசி. இப்போது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா எழுதிடுவோம். ஓகே, எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம பக்கம் பக்கம் எழுதிக்குவோம். ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த சி மட்டும் நம்ம உள்ளே கொடுத்துருவோம். இந்த ஏபிஎக்ஸை அப்படியே எழுதிக்கலாம், மாற்ற வேண்டாம். இங்கே சி உள்ளே கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா ஏசி இன்ட்டு எக்ஸு, ஏசி எக்ஸ்ன்னு எழுதுவோமா. அடுத்து இது வந்து பி இன்ட்டு சிஎக்ஸு, பிசிஎக்ஸ்ன்னு எழுதிக்குமா. ஓகே, பிசிஎக்ஸு. லாஸ்ட்டில் ஒரு ஏபிசி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எக்ஸஸ் கியூப் அப்படியே இருக்கட்டும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் நம்ம காமனாக வெளியெடுத்த பிறகு ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி, இங்கே ஒரு ப்ளஸ் சி. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியெடுத்துட்டோம் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும். ஓகே, அடுத்து இந்த 3 டேர்ம்லேருந்தும் நம்ம எக்ஸை மட்டும் காமனாக வெளியெடுத்துருவோம். அப்போது இங்கே ஏபி, இங்கே ஏசி, இங்கே பிசி. ஃபஸ்ட்டு நம்ம பிசி எழுதிக்குவோம், ஏன்னா சீனியர் இல்லையா, பி சீனியர். அதனால் முதல்ல எழுதிக்குவோம். ஏசி அல்லது சிஏ ரெண்டும் ஒன்று தான். இன்ட்டு எக்ஸு காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். அடுத்து லாஸ்ட்டில் ஏபிசி எடுத்து லாஸ்ட்டில் எழுதிடும். ஓகே, அதனால தான் x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc into bc plus ca into x plus abc. Okay, அடுத்து a square plus b square plus c square equal to a plus b plus c to the whole square minus 2 into ab plus bc plus ca. இது எப்படி வந்ததுன்னு பார்த்துடுவோமா. அதாவது a square plus b square plus c square plus 2ab, இது நம்ம காமனாக ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். 2 into ab plus bc plus ca equal to a plus b plus c to the whole square இல்லையா. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் தான் இது. இப்போது நமக்கு தேவை என்ன, a square plus b square plus c square. ஸோ இதை மட்டும் இங்கே ஹோல்டு பண்ணிவிடுவோம். a square plus b square plus c square இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த என்டையர் திங்கை நம்ம ஆர்ஹெச்எஸ்க்கு அனுப்பினால் ஏற்கனவே a plus b plus c ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது ப்ளஸில் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகே, அடுத்து 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இது இந்த மைனஸ் வந்து எல்லா டேர்ம்ஸ்க்கும் அப்ளை ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, அதாவது திரும்பவும் இந்த ஐடென்டிட்டி நம்ம எழுதிக்குவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டு தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இப்போ நமக்கு தேவை இதுதான், இதுன்ற வேல்யூ. அப்போ இதை இங்கே வச்சுக்குவோம். 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகே, இந்த பக்கம் ஏற்கனவே a plus b plus c to the whole square இருக்குது. இது என்டையராக அந்த பக்கம் போனால் மூணுமே மைனஸ் ஆகிடும் இல்லையா. அதாவது மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ நம்ம மைனஸை காமனாக வெளியெடுத்த பிறகு 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அதாவது மைனஸை 3 டேர்ம்லேருந்து காமனாக நம்ம வெளியெடுத்துருவோம். ஓகே, அடுத்து a plus b to the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அதே இங்கே மைனஸ் வந்ததுன்னா a cube minus 3a square b plus 3ab square minus b cube. அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரும். ஓகே, இங்கே மைனஸ் வந்ததுன்னா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி மாறி வரும். ஓகே, அதாவது a plus b to the whole ஸ்கொயருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதை வந்து இன்னொரு a plus b ஆல் மல்டிப்ளை பண்ணால், அதாவது a plus b to the whole cube equal to ஏற்கனவே இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இல்லையா. இதை வந்து இன்னொரு ஏபியால் a plus b ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஏவால் இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது a ஸ்கொயர் இன்ட்டு a கியூப், அடுத்து a இன்ட்டு 2ab plus 2a square b and a into b square
ஏபி ஸ்கொயர். அடுத்து b ஆல் இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் போட்டுட்டு b இன்ட்டு ஏ ஸ்கொயர் b அப்படின்னு எழுதலாம். அடுத்து b இன்ட்டு 2ab ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து b இன்ட்டு b ஸ்கொயர் b கியூப். பார்த்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டால் a கியூப் எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு 2a ஸ்கொயர் b, இங்கே ஒரு 1a ஸ்கொயர் b, டோட்டலாக 3a ஸ்கொயர் b. அடுத்து இங்கே ஒரு ab ஸ்கொயர் 1ab ஸ்கொயர், இங்கே ஒரு 2ab ஸ்கொயர், ரெண்டும் சேர்த்தா 3ab ஸ்கொயர். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு b கியூப். ஸோ a ப்ளஸ் b டு தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், a ப்ளஸ் b டு தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். அதே போல் a minus b to the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. நமக்கு a minus b க்கு எக்ஸ்பென்ஷன் வந்து ஏற்கனவே தெரியும். a minus b to the whole square க்கு எக்ஸ்பென்ஷன் ஏற்கனவே தெரியும். என்னன்னா a square minus 2ab plus b square. இப்போ a minus b to the whole cube அப்படின்னு சொல்றதுனால இதை இன்னொரு a minus b ஆல மல்டிப்ளை பண்ணிடும். அதாவது a square minus 2ab plus b square இன்னொரு a minus b ஆல மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஏவால் இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணிடலாம். a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ கியூப். அடுத்து a இன்ட்டு மைனஸ் 2ab மைனஸ் 2a ஸ்கொயர் b. அடுத்து a இன்ட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் ab ஸ்கொயர். அடுத்து மைனஸ் b ஆல் இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்து a ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் b மைனஸ் a ஸ்கொயர் b. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதாவது மைனஸ் 2ab இன்ட்டு மைனஸ் b ப்ளஸ் 2ab ஸ்கொயர். அடுத்து மைனஸ் b இன்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b கியூப். ஓகே, அப்போது லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துட்டா a கியூப், இது ஒரு மைனஸ் 2a ஸ்கொயர் b, இது ஒரு மைனஸ் a ஸ்கொயர் b 1a ஸ்கொயர் b, ரெண்டையும் சேர்த்தால் மைனஸ் 3a ஸ்கொயர் b. அடுத்து இது ஒரு 1ab ஸ்கொயர், இது ஒரு 2ab ஸ்கொயர், ரெண்டையும் சேர்த்தா 3ab ஸ்கொயர். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு மைனஸ் b கியூப். ஸோ a மைனஸ் b டு தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு, எங்க கூட சேர்ந்து சொல்லுங்கள், a minus b to the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஓகே, அடுத்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. 15ல பார்த்தீங்கன்னா x cube plus y cube plus z cube minus 3xyz equal to x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz and minus zx. ஓகே, சப்போஸ் இந்த ஐடென்டிட்டியில் இந்த இடத்துல x plus y plus z equal to 0 வந்தால் இந்த என்டையர் LHS RHS வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த என்டையர் RHS 0 ஆன பிறகு என்ன வரும், x cube plus y cube plus z cube minus 3xyz equal to 0 ஆகிடுமா. ஸோ இந்த minus 3xyz மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் x cube plus y cube plus z cube equal to minus 3xyz RHSக்கு போயிட்டு plus 3xyz ஆகிடும். ஓகே, ஸோ x plus y plus z equal to 0னா x cube plus y cube plus z cube equal to 3xyz. ஓகே, அடுத்து x cube plus y cube equal to x plus y to the whole cube minus 3xy plus 3xy into x plus y. ஓகே, பார்த்தீங்கன்னா x plus y to the whole cube equal to என்னன்னா x cube plus 3x square y plus 3xy square plus y cube இல்லையா. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது x cube plus y cube தனியாக எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நம்ம 3xy காமனாக வெளியே எடுக்க முடியும். எடுத்த பிறகு இங்கே ஒரு x மட்டும்தான் மீறும், இங்கே ஒரு y மட்டும்தான் மீறும். ஸோ இது x plus y cube எக்ஸ்பென்ஷன். ஸோ இதை மட்டும் நம்ம LHS கொண்டு போயிட்டால் x plus y to the whole cube ஏற்கனவே இருக்குது. இது LHS வந்த பிறகு மைனஸ் 3xy into x plus y equal to x cube plus y cube. அதனால தான் x cube plus y cube equal to x plus y to the whole cube minus 3xy into x plus y. ஓகே, அதுவே இங்கே x cube minus y cube வந்தால் இந்த பிராக்கெட்டில் மைனஸ் வரும். அதாவது x minus y to the whole cube plus 3xy into x minus y. பாருங்கள், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது நம்ம இந்த ஐடென்டிட்டி அதாவது மாற்றி எழுதுவோம். அதாவது x cube minus 3x square y plus 3xy square minus y cube equal to x minus y to the whole cube இல்லையா. இதுதான் ஐடென்டிட்டி. இப்போது x cube minus y cube ஒன்றா சேர்த்து எழுதிடும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் minus 3xy காமனாக வெளியெடுத்துடும். அப்போது இங்கே ஒரு x மட்டும் தான் மீறும், இங்கே minus y தான் போட்டாகணும். அப்போ தான் மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த டேர்ம் ப்ளஸ்ஸாக கிடைக்கும். ஓகே,
ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டு தி ஹோல் கியூப். இப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மட்டும் இங்கே ஹோல்டு பண்ணிடலாம். இந்த என்டையர் திங்கை நம்ம ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிட்டால் எக்ஸ் மைனஸ் ஒய் டு தி ஹோல் கியூப் இது ஆர்ஹெச்எஸ்க்கு போயிட்டு ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டு தி ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து 19ல் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதும்போது, ரெண்டு ஃபேக்டர்ஸாக எழுதும்போது எப்படி எழுதும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, அடுத்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதாவது நம்ம இதை ஃபேக்டர்ஸாக எழுதும்போது இப்படி எழுதுவோம். ஓகே, அதாவது இங்கே வந்து செகண்ட் ப்ராக்கெட்டில் மைனஸ் வருது இந்த இடத்துல. இதில் வந்து அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் வந்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் வரும். அதாவது ரெண்டு ஐடென்டிட்டிலையும் நமக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் மைனஸ் வருது. நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இதில் மைனஸ் வருது செகண்ட் ப்ராக்கெட்டில், இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் போடணும். ஓகே, தட்ஸ் ஆல்.